நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் பெரும்பாலானவை காடுகளிலிருந்து வருவதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நமது ஆக்சிஜன் உற்பத்தியில் 50% முதல் 85% வரை பைட்டோபிளாங்டன் எனப்படும் நுண்ணிய கடல்வாழ் உயிரினங்களில் இருந்துதான் வருகிறது. மரங்கள் போலவே இந்த நுண்ணுயிர்களும் ஒளிச்சேர்க்கை மூலம் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. பூமியின் நுரையீரல் பெரும்பாலும் கடலில்தான் இருக்கின்றன. இந்தோனேசியாவில் உள்ள காவா இஜென் எரிமலை அதன் நீல நிற தீப்பிழம்புகளால் உலக புகழ் பெற்றது. இது எரிமலை குழம்பின் நிறம் அல்ல, மாறாக எரிமலை வாயிலிருந்து வெளிவரும் சல்பர் வாயுக்கள் காற்றில் பட்டதும் அதிக வெப்பம் காரணமாக எரிந்து நீல நிறத்தில் பிரகாசிக்கின்றன. இரவில் பார்க்கும்போது இந்த நீல நிறத்தீ ஒரு நீர்வீழ்ச்சி போல காட்சியளிக்கும். இப்போது வறண்ட பாலைவனமாக இருக்கும் சஹாரா சுமார் 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பசுமையான மழைக்காடாக இருந்தது. பூமியின் சுற்றுப்பாதையில் ஏற்பட்ட மாற்றங்களால் அப்போதைய ஆப்பிரிக்க பருவமழை வடக்கே நகர்ந்து சஹாரா பகுதிக்கு அதிக மழை பொழிந்துள்ளது. காலப்போக்கில் காலநிலை மாற்றம் காரணமாக மீண்டும் வறண்டு இப்போதுள்ள நிலையை அடைந்துள்ளது. கம்பளி புழுக்கள் பட்டாம்பூச்சியாக மாறும் போது அவை ஒரு திரவ நிலைக்கு முற்றிலும் கரைந்து விடுகின்றன. இந்த திரவத்தில் உள்ள சிறப்பு செல்கள் புதிய பட்டாம்பூச்சியின் உடல் பாகங்களை உருவாக்குகின்றன. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த மாற்றம் நடந்த பிறகும் பட்டாம்பூச்சிகள் கம்பளிப்புழுவாக இருந்த காலத்தின் சில நினைவுகளை தக்க வைத்துக் கொள்கின்றன. புதிதாக பிறந்த கங்காரு ஒரு ஜெலி பீன் அளவுக்கே இருக்கும். அதன் எடை 1 கிராமுக்கும் குறைவாக இருக்கும். ஆனாலும் அது தனது தாயின் பையினுள் தவழ்ந்து சென்று ஒட்டிக்கொண்டு வளர்க்கிறது. பிறகுதான் நாம் பார்க்கும் பெரிய கங்காருவாக மாறுகிறது. துருவ கரடிகள் வெள்ளை நிறத்தில் இருந்தாலும் அவற்றின் தோல் கருப்பு நிறத்தில் இருக்கும். அவற்றின் வெள்ளை நிற ரோமம் சூரிய ஒளியை அவற்றின் உடலுக்குள் செல்ல அனுமதிக்கும். அந்த ஒளியை கருப்பு நிறத்தோல் உறிஞ்சி கரடிகளை குளிர் பிரதேசத்திலும் வெதுவெதுப்பாக வைத்திருக்க உதவுகிறது. உலகின் மிகப்பெரிய உயிரினம் நீல திமிங்கலம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது அமெரிக்காவில் உள்ள ஆர்மில்லெரியா ஆஸ்டோயே என்ற பூஞ்சைதான். இந்த பூஞ்சை நிலத்தடியில் சுமார் 2200 ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ளது. இதன் பெரும் பகுதி நிலத்தடியில் மறைந்திருப்பதால் இது பலருக்கு தெரிவதில்லை. ஹம்மிங்பேர்ட் மட்டும்தான் பின்னோக்கி பறக்கக்கூடிய ஒரே பறவை. அதன் சிறகுகள் ஒரு வினாடிக்கு 80 முறைக்கு மேல் அடித்துக் கொள்ளும் திறன் கொண்டவை. இந்த சிறப்பு அமைப்பு அவை காற்றில் ஒரே இடத்தில் நிற்கவும் பின்னோக்கி பறக்கவும் உதவுகிறது. நீங்கள் விரும்பும் ஒரு பாடலை கேட்கும்போது உங்கள் இதயத்துடிப்பு அந்த இசையின் தாளத்திற்கு ஏற்ப மாறும். மெதுவான பாடல்களுக்கு இதயத்துடிப்பு குறையும், வேகமான பாடல்களுக்கு அதிகரிக்கும். இசை நமது நரம்பு மண்டலத்தை தூண்டி உடலியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. யானைகள் தங்கள் கால்கள் மற்றும் துதிக்கை மூலம் நிலத்தில் ஏற்படும் குறைந்த அதிர்வெண் அதிர்வுகளை உணர்ந்து நீண்ட தூரத்தில் இருக்கும் மற்ற யானைகளின் ஒலியை கேட்க முடியும். இந்த முறையை பயன்படுத்தி ஒரு யானை மற்றொரு யானையின் குரலை 5 மைல்கள் தொலைவில் இருந்து கேட்கும். சீன பெருஞ்சுவரின் சில பகுதிகள் பிசுபிசுப்பான அரிசியை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளன. சுண்ணாம்பு சாந்துடன் அரிசியை கலந்து ஒரு பசையாக பயன்படுத்தியுள்ளனர். இது சுவருக்கு கூடுதல் வலிமையை கொடுத்துள்ளது. அமெரிக்காவில் சுறா தாக்குதல்களால் ஏற்படும் காயங்களை விட மனிதர்களால் ஏற்படும் கடிகாயங்களின் எண்ணிக்கை நியூயார்க் நகரில் அதிகம். பூமியின் மேற்பரப்பில் 71% கடல் இருந்தாலும் அதன் ஆழமான பகுதிகள் இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை. பூமியின் மொத்த உயிரினங்களில் 94% கடலில்தான் வாழ்கின்றன. செவ்வாயின் வானம் பகலில் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தாலும் சூரிய அஸ்தமனத்தின் போது நீல நிறமாக தோன்றும். இது பூமியில் நடப்பதற்கு நேர் எதிரானது. இந்த நிகழ்வு செவ்வாயின் வளிமண்டலத்தில் உள்ள தூசு காரணமாக நடக்கிறது. பூகம்பம் வருவதற்கு சில நாட்கள் அல்லது மணி நேரங்களுக்கு முன்பு பாம்புகளுக்கு அதிர்வுகள் மற்றும் மின்காந்த மாற்றங்கள் மூலம் அது தெரியும். அவற்றின் உடல் மிகவும் உணர்திறன் கொண்டது. பூனைகளுக்கு இனிப்பு சுவை தெரியாது. பூனைகளின் உடலில் இனிப்பு சுவையை அறிய உதவும் மரபணு செயல்படாததால் அவற்றால் இனிப்பு சுவையை உணர முடியாது. அவற்றின் உணவு முறை மாமிசத்தை மட்டுமே சார்ந்தது என்பதால் இந்த திறன் காலப்போக்கில் இல்லாமல் போய்விட்டது. இது உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது? கீழே உள்ள கருத்துகளில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோவை உங்களுக்காக உருவாக்கியது யஷ்வந்தன்.